இந்த வீடியோவில் விஜயகுமார் நடிப்பில் வெளியாகியிருக்கும் எலெக்ஷன் படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். 119 நிமிடங்கள் ஓடக்கூடிய இந்த படத்தை இயக்குனர் தமிழ் இயக்கியிருக்காரு. இந்த படத்தோட கதை என்னன்னா, கதாநாயகன் விஜயகுமாருடைய அப்பா ஜார்ஜ் மரியான் ஒரு முக்கிய கட்சியில அடிமட்ட தொண்டனா இருக்காரு. அதுவும் 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, கிட்டத்தட்ட 40 வருஷமா அதே கட்சியில தான் இருக்காரு. இதுவரையில எந்த பதவியிலும் இருந்ததில்லை, கட்சிக்காரங்களும் இவருக்கு எந்த பதவியும் கொடுத்ததில்லை. இந்த நிலையில உள்ளாட்சி தேர்தல் அறிவிக்கப்படுது. அந்த தேர்தலில் இவருடைய நெருங்கிய நண்பர் தலைவர் பதவிக்கு போட்டியிடுறாரு. தான் வெற்றி பெற தனக்கு சப்போர்ட் செய்யும்படி அந்த நண்பர் கேட்டும் மறுக்கும் ஜார்ஜ் மரியான் தன் கட்சி தான் முக்கியம்னு தன் கட்சியில் நிற்கும் வேட்பாளருக்கு வேலை பார்த்து அவரை வெற்றி பெற செய்கிறாரு. தோல்வியால் மனமுடைந்த அந்த நண்பர் பகையாளியா மாறுறாரு. இனி அந்த பகை என்னெல்லாம் செய்ய போகுது அப்படின்றது தான் படத்தோட மீதி கதை. அரசியல்லாம் பெரிய விஷயம்ப்பா, அதெல்லாம் நமக்கு செட் ஆகுமான்னு பலரும் ஒதுங்கி நிற்க காரணம் அதில் துரோகம், வஞ்சகம், வெறித்தனம்னு நிறைய இருக்குது. போட்டின்னு வந்துட்டா பாவ புண்ணியம் பார்க்க மாட்டாங்க. பதவி, கௌரவம் அது மட்டும்தான் கண்ணுக்கு தெரியும். ஆனால் அந்த பதவியோ கௌரவமோ அரசியல் இல்லைப்பா, மக்கள் பணி தான்ப்பா அரசியல். அதுக்கு தான்ப்பா எலெக்ஷன். இதை தான் இந்த படத்தின் மூலயமா இயக்குனர் தமிழ் சொல்ல வராரு. முழுமையாக எடுத்து சொல்லலனாலும் முடிஞ்ச வரைக்கும் சொல்ல ட்ரை பண்ணியிருக்காரு. பாராட்டுக்கள். தேர்தல், அதுவும் உள்ளாட்சி தேர்தல் சொல்லவா வேணும்? மாமா மச்சான் சண்டை, அடிதடி, கலவரம், பிரச்சனை இதெல்லாம் வரத்தானே செய்யும். அதை அதே நேர்கோட்டில் காட்சிப்படுத்தி கண்முன் நிறுத்துகிறார் ஒளிப்பதிவாளர் மகேந்திரன் ஜெயராஜு. இசையமைப்பாளர் கோவிந்த் வசந்தாவின் மெலோடி சாங்ஸ் ரசிக்கும்படியே இருக்கு. இந்த படத்துக்கு அழகிய பெரியவன், விஜயகுமார், தமிழ் மூவரும் சேர்ந்து தான் வசனம் எழுதியிருக்காங்க. அந்த வசனங்கள் எல்லாமே கதைக்கு தகுந்தபடி பொருந்தி நிற்குது. அரசியல் ஒரு சாக்கடைன்னு சொல்லாமல் இருந்தது ஒரு பெரிய ஆறுதல். நடிப்புன்னு எடுத்துக்கிட்டா படத்தில் நடித்த அத்தனை பேருமே குறைவில்லாமல் நடித்து அசத்தியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். அப்புறம் என்னங்க படம் சூப்பரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லைங்க, சில குறைகள் இருக்கத்தான் செய்யுது. பொதுவாக உள்ளாட்சி தேர்தலில், அதுவும் குறிப்பாக ஊராட்சி மன்ற தேர்தலில் அரசியல் தலையீடு எதுவும் இருக்காது. இந்த பேசிக்கான விஷயத்த முன்கூட்டியே இயக்குனர் தமிழ் தெரிஞ்சுக்கிட்டு தலைவர் பதவியை கவுன்சிலர் பதவின்னு சொல்லியிருந்தா இன்னும் படம் சூப்பராக இருந்திருக்கும். மொத்தத்தில் இந்த படத்தின் மூலயமா எலெக்ஷன்றது பதவியோ கௌரவமோ இல்லை, அது ஒரு மக்கள் பணி, அது ஒரு சேவை அப்படின்னு சொன்னது மிக அழகு. இந்த படம் எனக்கு பிடிச்ச மாதிரி தான் இருந்தது. உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய விருப்பத்தை ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.